ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து சீஸ் டோஸ்ட் அப்புறமா வந்து பன்னீர் ஃப்ரை தான் நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் வந்து க்யூபாக கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி தான் லீவ் விட்டாங்க. அதுக்குள்ளே வந்து எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் செய்ய வந்துட்டேன். பன்னீர் வந்து க்யூபாக கட் பண்ணி முடிச்சாச்சா. இப்போ வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சால்ட், சில்லி பவுடர், பெப்பர், அப்புறமா சாட் மசாலா இது 4மே போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக தண்ணி ஊற்றியாச்சா, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பன்னீர் க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து போட்டு மேரினேட் பண்ண வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சீஸ் வந்து கிரேட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து உங்களுக்கு நல்லா கிரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கிரேட் பண்ணி முடித்தோடனே பேனில் வந்து ஆயில் ஊற்றி நல்லா வந்து ஹீட் பண்ண வச்சிடணும். வச்சுட்டு நம்ம வந்து க்யூபாக மேரினேட் பண்ண வச்ச வந்து பன்னீர் வந்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி முடித்த உடனே அதை எடுத்து நம்ம பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே மேலே வந்து ப்ரெட் வச்சிடலாம். ப்ரெட் வச்ச உடனே கொஞ்சம் சீஸ் போட்டுட்டு அப்படியே வந்து வச்சிங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீஸ் போட்டிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆகிடும். அந்த மெல்ட் ஆகிறதுக்கு நம்ம லாஸ்ட்டில் வந்து பிளேட் வச்சு மூடிக்கலாம். இப்போ இது போட்டோடனே டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறமா வந்து ஆரிகானோ இது 2மே போட்டுடலாம். இது போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது போட்டுட்டு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். வச்ச உடனே எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.